எப்படி ஸோ இங்கே காலையிலேருந்து நல்ல மழை. சரி, நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும் போல் இருந்தது. இங்கே பக்கத்தில் அந்தளவுக்கு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ஸில் நான் சிட்னி சிட்டிக்குள்ளே க்ளோஸாக இருக்கேன். அதனால் ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட் ஒரு ரெண்டு இருக்குது. அதிலேருந்து இதை ஆர்டர் பண்ணேன். இது ஐட்டம் இந்த கேண்டி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே க்ளீபில். பாருங்கள், இதுதான் ஒரு $90 இது. ஆக்சுவலாக 2 வேளைக்கு சாப்பிட்லாம், பட் இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நல்ல பசி. அது என்ன அப்படியே நான் சாப்பிட்டுட்டே பேசுகிறேன், உங்ககிட்ட சொல்கிறேன். இதுக்கு பேர் முட்டை. ஒரு பெரிய பொரிச்ச மீன் இருக்குது. என்ன மீன்லாம் எனக்கு தெரியல, அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது மீனில். ஓரமாக தால் இருக்குது, ஊறுகாய் இருக்குது. ஒரு 2-3 பொரியல் வச்சுருக்காங்க. இன்னும் தெரியல, இது பம்கின் நினைக்கிறேன். வீட்டில் பம்கின் அந்தளவுக்கு சமைக்க மாட்டாங்க. சிக்கன் கறின்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு சப்ஜி வச்சுருக்காங்க. நான் சிட்னி வந்து தான் முதல்ல ஸ்ரீலங்கன் ஃபுட் சாப்பிட்டேன். அங்கே சென்னையிலலாம் சாப்பிட்டது கிடையாது, சென்னையில் இருந்த வரைக்கும். பட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்ரீலங்கன் ஃபுட் வந்து சொல்லப்போனால் க்ளோஸ் டு இந்த மல்லு ஃபுட்டு மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட மலையாளி ஃபுட் மாதிரி. அது ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் வந்து அது சேரத்தீவுங்கிற மாதிரி தானே ஏதோ அப்படின்னு படிச்சிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா வறுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாரி, அது கத்திரிக்காய் இல்லை, வேறு எதுவும். பீட்ரூட் சப்ஜி. எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள். சிக்கன் விங்ஸ் மாதிரி. அடடா, சிட்னிலேருந்து யாராவது பார்க்குறீங்கன்னா ஸ்ரீலங்கன் ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இங்கே கிளீப் பாயிண்ட் ரோடில் கேண்டி அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே பேர் மாதிரி செரண்டிப் வில்லேஜ் ஏதோ அந்த மாதிரி ஏதோ. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐட்டம் பேர் என்னென்னு சொல்கிறேன். இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். நான் ஜென்ரலாக ஹோம் டெலிவரி பண்ணி சாப்பிட்டு ஒரு 2-3 வேலைக்கு வச்சு சாப்பிடுவேன்.
தூரமாக பரமட்ட சைடு எங்கேயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம்லாம் வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அங்கே நிறைய ஸ்ரீலங்கன் சவுத் இந்தியன் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குல்ல. நான் சொல்கிறது வென்ட்வர்த் ஹில், பெண்டில் ஹில், துங்காபி. இந்த தூங்காவி பற்றி அடிக்கடி ஒரிசா பாலு கூட பேசுவார். தமிழ் பேருள்ள இடங்கள் ஆஸ்திரேலியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு கொஞ்ச நாள் மட்டும் தான் இறந்துட்டார்ல, ரெஸ்ட் இன் பீஸ். அங்கே நிறைய தமிழ் ஆளுங்க, இலங்கை தமிழர்கள் நினைக்கிறேன். அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் குயிசினில் சாம்பார் ரசம்லாம் அந்தளவுக்கு இருக்காது. கூட்டு பொரியல் குழம்பு அந்த மாதிரி தான் இருக்கும். கேரளாவிலும் கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறேன்ல. அடுத்த தடவை இந்தியா வந்தேன்னா கண்டிப்பாக ஒரு கேரளா டூர் அடிக்கலாம் தான் இருக்கேன், சாப்பாடுக்காக. நெல்லிக்காய் ஊறுகாய், ஐயா அருமை அருமை. நம்ம ஊர் சாப்பாடுனா நான் சொல்கிறது சவுத் இண்டியன், ஸ்ரீலங்கன், அடிச்சுக்க ஆளே இல்லை. இங்கே இந்தோனேஷியன் ஃபுட் ஒன்று சாப்பிட்டேன் கொஞ்ச நாள் முன்னாடி. ஒரு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஐயோ, கிட்டத்தட்ட நம்ம ஊர் ஃபுட் மாதிரி தான் இருக்குது. இது கறி குழம்பு, கொசாவா லீவ்ஸு, நம்ம ஊர் ஃபுட்டுன்னு சொல்கிறத விட மல்லு ஃபுட்டு மாதிரி இருக்கு. நம்ம சோழர்கள் தான் நாடு விட்டு நாடு போய் இதெல்லாம் ஆக்கிரமிச்சாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். குயிசினை பொறுத்த வரைக்கும் சேரர்கள் குயிசின் தான். எப்படி அந்த காலத்து சோழர்களும் இப்படி தான் சாப்பிட்ருப்பாங்களோ. ஏன்னா சாம்பார் இதெல்லாம் பின்னாடி வந்ததில்ல. சாம்பார் வந்து சாம்பாஜி கொண்டு வந்தது, இன்ட்ரடியூஸ் பண்ணது. சிவாஜியோட மகன் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் நாம் வெறும் குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆச்சரியமா இருக்கா? இன்னமும் ஸ்ரீலங்காவில் அப்படி தான் சாப்பிட்டுருக்காங்க. சரி, சாப்பிட்றத கண்டினியூ பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்டை நான் வீடியோவில் டேக் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா
போய் சாப்பிட்டு பாருங்கள்.